வச்சுட்டு அநேக காரியம் செய்வாங்கிறார். அவர் தான் ட்ரம்ப்பை கொண்டு வந்துறார். ஏற்கனவே இங்கே நம்மலாம் நம்ம சபையில் முதல்ல சொல்லும்போது ட்ரம்ப்னா யாருக்குமே தெரியாதுட்டாங்க. நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ட்ரம்ப்பை பற்றி பேசினாலே யாருக்கும் தெரியாது. படிக்கிற பிள்ளைங்க தெரியுமா ட்ரம்ப் யாருன்னா? வேண்டாம், நம்பது இல்லையா? சரி, ட்ரம்ப்புங்க அமெரிக்கா ஜனாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தையே என்ன செய்வாங்க, ஆளக்கூடியவங்க. நாட்டாம மாதிரி, சரியா? நம்ம ஊர் நாட்டாம மாதிரி உலக நாட்டம் அவங்க தான், சரியா? அந்த ஆட்களை வைத்து, அந்த ட்ரம்ப்பை வைத்து அநேக காரியங்களை நான் செய்வேங்கிறார். அந்த ட்ரம்ப் வர்றதுக்காக ஆண்டு முன்கூடி நம்ம வெளிப்பாடு கொடுத்தாரு. அதே பற்றி ட்ரம்ப் வந்தால உலகமே ஆச்சரியப்பட்டுப்பாங்க. யாரும் பாட்டுருக்காரு. ஆண்டவர் நம்ம தேவன் பேசினாரு. ட்ரம்ப் வருவன்னு சொல்லி பேசி நம்ம வந்து ட்ரம்ப் வருவன்னு பேசி கூடி ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவர் நம்மகிட்ட பேசினவே ட்ரம்ப் அதே போல ஆண்டவர் ட்ரம்ப் வர வச்சுட்டாரு. ட்ரம்ப் வந்தனவே பைபிளை தூக்கி நெஞ்சு மேல வச்சுட்டு என்ன தெரியுமா, இந்த பைபிள் வந்து எல்லாத்த வீட்லையும் இருக்கும். இந்த அமெரிக்கா பத்தி நீ நினைச்சிட்டு நீ கிறிஸ்துவ நாடு நினைச்சுக்கிறீங்க. ஆனா கிறிஸ்துவ நாடு தான். ஆனா செய்யற செயல் பூராமே ரொம்ப மோசமா இருக்கு, சரியா? அந்த ட்ரம்ப் என்னங்கிறாருன்னா, இந்த பைபிள் தான் எல்லாரும் வீட்டில் வச்சிருக்கணும். ஜீசஸ் இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். ஜீசஸ் கூட சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்வேன். ஜீசஸ் சேர்ந்து தான் எல்லா வேலையும் செய்வேன். அப்புறம் வந்து எல்லாருமே முதல்ல விட இப்போ அதிகமாக சர்ச்சுக்கு போடுறாரு. அதிகமாக எல்லா காரியம் செய்கிறார். அப்போ தேவன் பேசுறாரு. அவர் வச்சு ஏதோ ஒரு காரியம் நான் செய்வேன், சரிங்களா? அப்படி அவர் பேசியிருக்கார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமில் நிலநடுக்கும் பூமி அதிர்வும் கனமழையும் பெய்யுது. ஜெருசலேம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து ஒரே தகராறாக தான் இருக்குது, சண்டைகளாக தான் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிலநடுக்கமும் பூமி அதிர்வும் கனமழையும் பெய்யும் சொல்லி ஆண்டு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று ஞாபகம், இதுக்கு முன்னாடி ஆண்டு காட்டின தீர்க்கதரிசனம் பூராமே நிறைவேறிருக்கு. சகோதரிகளும் அவர் சொல்லத்தில்லை. நான் தைரியம் எழுதி இருக்கிற வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு போட்டிருக்கேன். வருஷம் வாட்ஸ்அப்பில் நான் எழுதி எல்லாத்துக்கும் அனுப்புவேன். அப்போ பார்த்து பழைய வாட்ஸ்அப்லையோ இல்லை ஊழியக்காரர்களும் தெரியும். நிறைய ஊழியக்காரர்களும் அது உன்னிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அது என்ன பேசுகிறாங்கன்னு தேசத்தில் இருக்கிறவங்க உன்னிப்பாக பார்ப்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் பார்த்தனால வந்து உங்களுக்கு அதிகமான இப்போ நீங்கள் இப்போ தான் வந்துக்கிறீங்க. இதே அனுபவம், அரசியல் அனுபவம் உள்ளவங்க, உலக அறிவு உள்ளவங்க, உலக பொது ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கு நிறைய தெரியும். உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இருந்தாலும் சொல்ல வேண்டிய நம்ம கடமை நம்ம சொல்லணும், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஜெருசலேம் நிலநடுக்கும் பூமி அதிர்வும் கனமழையும் வரணும், சரிங்களா? இது சொல்லிட்டா நம்ம ஆமா அப்படியே வட்டு சொல்லி விடுறதா? விடுறதா? எதுக்காக கொடுக்குறாரு ஆண்டவர்? ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாரு. ஜெபிக்க சொல்லி கொடுக்குறாரு. நம்ம ஜெபிக்கணும். நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபிச்சு இது நடக்காம போச்சுன்னா அப்ப ஆண்டவர் சொன்னது பொய்ன்னு எடுத்துக்கிறீங்களா? அப்படிக்கு தயவு செய்து எடுத்துடாதீங்க. நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டு நிச்சயமா தடுத்தாலும் தடுத்துவார். பாருங்க, புயல் வரவானா சொல்லி தடுக்கிறோம், வேணாம் சொல்லி சொல்லிடுறோம். புயல் வராது வரும்னு சொன்னீங்க, இப்போ புயல் வரல. ஆண்டு ஜெபிச்சோம்னு இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்காவது ஒரு நோய் வரும்னு சொல்ல ஆண்டு காட்டுவார். அவங்களுக்காக ஜெபிச்சிருவோம். ஜெபிச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடும்? நல்லாயிடும். அப்ப அவங்களுக்கு நோய் வரதும் தெரியாது, அவங்களுக்கு வந்தது நல்லானதும் தெரியாது, சரிங்களா? அப்படிலாம் சம்பவம் உண்டு. சில பேருக்கு இறப்பு காட்டுவார். அந்த இறப்புக்காக வேண்டி அவங்களுக்கு வந்து ஜெபிச்சுன்னா அவங்களுக்கு எந்த சம்பவம் நடக்காது. அப்ப அவங்களுக்கு அந்த சாட்சியம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டோம். உண்மையில அப்படிதான் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15 பேர்த்த ஆண்டு உயிரை காப்பாற்றிருக்கேன். 15 பேர்த்த உயிரை காப்பாற்றி என் கண்முறை உறவினரே 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நான் தடுக்க முடியல. 2 பேர் போன வாரத்தில் ஒரு பொண்ணு, 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிட்டு, சரிங்களா? ஆனால் பேசுறாங்க. வெளிப்பாடு பேசும்போது தப்பான யாருக்கு குறுக்க வந்துட்டாலோ தடுத்தாலோ அப்பவே என்ன செஞ்சிருவேன், மறந்துடுவேன். என் உறவுக்கார பொண்ணு ஒன்று, என் உறவுக்கார நம்பி மனைவி செல்வி பேர், சரிங்களா? தற்கொலை பண்ணுவது அப்படியே ஆர்டர் லைவா காட்டினேன். என்ன துணியில தொங்குது, புழுக்கிற சால்வை துணி, என்ன புழுக்கிற சால்வையில காலை மடிச்சு தொங்குறதுல அவன் லைவா காட்டினார். போன் அடிக்கிறேன் எடுக்கவே இல்லை. வீட்டில் எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை பேச முடியல. பிசாசு ஏதோ பிரச்சனை கொண்டு வந்து செஞ்சிடும், டைவர்ட் பண்ணி விட்டுருவான். உண்மை நிலைமையா தான். நீங்க நினைச்சுக்காதீங்க வந்துட்டு போனா ஏதோ வந்துட்டு போறோம், நம்ம காரியம் நடக்குது, ஜெபிச்சுட்டு போற காரியம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எதிர்காலத்தில் உங்க பிள்ளைகளை குறித்து தேவன் பேசுவார். ஒரு பிள்ளை பின்னாடி ஒரு பையன் துரத்திட்டு போனோம், அதே ஆண்டு லைவா காட்டுறாரு. லைவா எவன் திருத்தோ அந்த லைவா காட்டுறாரு ஆண்டவர். அது லைவ், சரிங்களா? இந்த சிடிசி முன்னாடி இந்த முன்னாடி இப்ப இந்த கண்டக்டர் ஒருத்தர் பேரு கண்டக்டர் பெல்லின்னு, பெல்லி
ஆ? ஓ அவங்க வந்து உட்காந்துருக்காங்க பாரு. அவர் இறப்பதே அப்படி கண்ணில் காட்டுறாரு. லைவா அடிபட்டு விழுது அப்படி காட்டுறாரு. லைவா காட்டுறாரு. அந்த அம்மா அப்பதான் 5 மணி போல, இப்படி 5 மணி போல வந்து நல்லா பூ வச்சு பொட்டு வச்சு அப்படியே மங்களகரமா வர்றாங்க. ஏன்னா நம்ம மங்களகரமா இன்னைக்கு வருதுன்னு சொல்லி நான் பாக்குறேன். பார்த்தோன்னா ஆண்டு அப்படியே பேசுறாரு, நிக்க பேசுறாரு. அப்ப அடுத்த நாள் பார்த்துட்டு அதே அவங்களுக்கு சொல்லவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை, டக்குன்னு நடந்துருச்சு. எப்படி இருக்கு எனக்கு ஒரு வேதனை. 2வது கத்திக்காது என்ன பண்றது சொல்லுங்க? கத்திக்காது 2வது என்ன பண்றது? அடிபட்டு என்ன பண்றது? அந்த மாதிரி வந்து ஆண்டவர் வந்து முன்கூட்டியே சில காரியங்கள் வந்து உண்டு. ஆனால் இந்த சகோதரியோட பையனை காட்டினாரு. இங்கே அந்த சகோதரி பையன் நல்லா உயிரோடு இருக்கிறான். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். சில நேரம் தடுக்க முடியாமல் போய் இறந்த போறவங்க உண்டு. சில பேர் உயிரை காப்பாற்றப்பட்டு உயிரோடு இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட நாங்கள் போய் சொல்வது கிடையாது. அதனால தயவு செய்து சொல்லுங்க, வெளிப்பாடுகளை நீங்க வந்து ஏனாதானம் எடுத்துட்டு போயிட வேண்டாம். இந்த ஊழியத்தை குறித்து நம்ம இங்கே நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்க வெளி பாஸ்டர்ஸ் விசாரிச்சுப்பாங்க. மற்ற பாஸ்டர்ஸ்கிட்டையும் மற்ற ஆளுங்கிட்ட விசாரிங்க. அவங்க சொல்லுவாங்க இது உண்மையா பொய்யான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க நான் பகிர்ந்துருக்கிறேன். நிறைய பேருக்கு எனக்கு சம்பவம் இருக்குது, எனக்கு மறந்து போகுது, இந்த காரியம் நடக்க முடியாது, நடக்கிறது ரொம்ப வேதனையா இருக்குன்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லி கேட்டிருக்கேன். அதனால் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும். சரிங்களா? அப்பவே அது சம்பவம் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? தேவன் தாமே அடுத்தது என்ன பட்சம் கொள்ளை நோயும் நிமோனா காய்ச்சலும் வரும்னு சொல்லி உலகம் முதல் வரும்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. கொள்ளை நோயும் நிமோனா காய்ச்சல். இப்போ ஒரு காய்ச்சல் வரும்னு சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசினார். தக்காளி காய்ச்சல், புழு காய்ச்சல். தக்காளி காய்ச்சல் சொல்லல, நீங்களா சொன்ன வார்த்தை அது. புழு காய்ச்சல் வரும் சொன்னார். அதே மாதிரி புழு காய்ச்சல் வந்துச்சு. வந்து இப்பெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. சரி, அதே மாதிரி கொரோனா காய்ச்சல் வரும்னு சொன்னார். கொரோனா காய்ச்சல் வந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டாச்சு.